ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் தமிழ். நம்ம சேனலில் வந்து பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் ஆப்னு யூகட்டுங்கிற ஒரு ஆப் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கண்டினியூ வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காக நம்ம இன்றைக்கி கண்டினியூ வீடியோ போட போகிறோம். அதாவது நம்ம யூகட்டுங்கிற ஆப்பில் எப்படி எடிட்டிங்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இப்போ எடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நீங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோட்டோஸ் இருந்தாலும் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா ஆப்ஷன்லேயே கேமரா எடுத்துக்கலாம். இந்த 3 டாட் ஆப்ஷன் வழியாக நீங்கள் கேலரி ஃபைல் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் வழியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோஸில் போய் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் சேர்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ப்ரிவியூ காட்டும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ நான் 9 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நீங்கள் கிளிக் பண்ணி டியூரேஷனை குறைச்சிக்கலாம். ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் ஒரு 0.1 டியூரேஷன் கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே டியூரேஷன் கொடுக்கணும். இந்த டியூரேஷன் வழியாக எந்த டியூரேஷன் அந்த டியூரேஷன் கொடுத்துட்டு இங்கே மேலே 2 டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னா நீங்கள் ஒரு இதுக்கு மட்டும் 2 டிக்னா அப்டேட் ஆல் வரும். இது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இதுவுமே 0. நீங்கள் கொடுத்த இதில் டியூரேஷனில் ஆட் ஆகிடும். இப்போ நமக்கு வேணான்னா இந்த மேலே ரீடோ அண்டோ ஆப்ஷன் திரும்ப பண்ணணும். ரீடோ அண்டோ ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டியூரேஷனை பெருசாக வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டியூரேஷனை குறைக்கிறது. மியூசிக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக்கில் நீங்கள் ஃபீச்சர் மியூசிக் அவங்க மியூசிக் மை மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் ஆடியோ கூட கொடுத்துக்கலாம். ஏதாவது வீடியோவில் நீங்கள் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அனிமல் சவுண்ட்ஸ் ரீசெண்ட் எல்லாத்தையும் இதனால வேணால் கொடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள மியூசிக் நீங்கள் யூஸ் பண்ணால் இன்டர்நெட் வச்சுக்கணும். அதே இடத்துல ஒரு விளம்பரம் ஷோ ஆகும். அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் வராது. அதுக்கடுத்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர் நமக்கு தேவையில்லை. எஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து டெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதிக்கலாம். நான் டெக் ஆஃப் தமிழ்னு எழுதி காட்டுறேன். எழுதிட்டு இதில் வந்து ஃபோன்ட்டு இருக்குங்களா, அதை வச்சு நீங்கள் ஃபோன்ட்டை மாற்றிக்கலாம். பெர்மனன்ட் பிளாக், பெபாஸ், ரீசெண்ட். அதுக்கடுத்து கலர் ஆப்ஷன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. எந்த கலர் வேணும். அடுத்து அனிமேஷன் வந்து வீடியோக்குமே அனிமேஷன் இருக்குது. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்துக்கலாம். ஃபேடிங் இது வந்து டைம் நீங்கள் கூட்டி குறைக்கிறது. நிறைய அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. என்னன்னா அது வரப்போ அவுட்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மறைகிறப்போ லூப்னா அந்த இது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த டெக்ஸ்ட் வைக்கிங்களோ அவ்வளோ நேரம் அந்த இது ஆடிக்கிட்டே இருக்கும். அடுத்து கேரக்டர் இதெல்லாம் சில பேசிக் செட்டிங்ஸ், அலைன்மெண்ட்டு. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ உள்ளதெல்லாம் டெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஸ்டிக்கர் ஆப்ஷன். நீங்கள் வந்து ஸ்டிக்கரில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். GIF, எமோஜி எல்லாம் நீங்கள் இந்த ஸ்டிக்கரிங் ஆப்ஷனில் ப்ளஸ் கொடுத்து உங்கள் கேலரிலேருந்து கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு மேலே லேயர் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அடுத்து ஸ்பீடை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டோட்டல் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு வீடியோவில் ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதிலே ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபோட்டோனால ஸ்பீட் ஆப்ஷன் இல்லை, வீடியோவாக இருந்தாலும் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பேக்ரவுண்ட் என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் கொடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் ஆப்ஷன், இதிலே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். வேறு வால்யூம், ஃபோட்டோவில் வால்யூம் வராதுன்னு வந்திருக்கு. ரொட்டேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணால் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணனா டோட்டலாக கிராப் பண்ணிக்கலாம். 16:9 ரேஷியோ கொடுத்து கிராப் பண்ணலாம். நீங்களாக கூட கிராப் பண்ணலாம். Q&A நீங்கள் இது வந்து என்னென்ன வேணும், எப்படி வீடியோஸ் ஆட் பண்ணுறது, ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோக்கு ட்ரான்சிஷன், ஃபோட்டோக்கும் வீடியோக்கும் ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வெளில போய்ட்டு திரும்ப பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபோட்டோவுக்கு போய்ட்டு 2 ஃபோட்டோ மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு 2 ஃபோட்டோவுமே ஒரு 4 செகண்ட் இருக்குது. நடுவில் வந்து ரொம்ப சின்ன வீடியோக்கெலாம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கே நடுவில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சில் ஆப்ஷன் மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே, இங்கே வந்து நிறைய ட்ரான்சிஷன் இருக்குது. ட்ரான்சிஷனாக ஒன்றும் இல்லை, ஸ்லைட்ஸோ மாதிரி தான். இங்கே நிறைய ஸ்லைட்ஸோ இருக்குது. எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ். நீங்கள் வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பேசிக்கான யூடியூபராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம்.